ஃபைனலி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் லேப் நெட்வொர்க்கு இந்த இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா V0 of S divided by VI of S. ஸோ V0னா என்ன இருக்குன்னா இதுதான் அவுட்புட்டு. ஸோ V0ங்கிறது அவுட்புட்டு, VIங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓகேப்பா. ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக இது மாதிரி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்க. இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சார். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் சார், இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ரெசிஸ்டர் என்ன வரும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெசிஸ்டர் இஸ் ரெசிஸ்டர் ஆகி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா R2. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கெப்பாசிட்டர் வந்து என்ன வரும்? 1/C into S, 1/C into. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது சீரிஸ் சர்க்யூட்டா பேரலல் சர்க்யூட்டா? இது சீரிஸ் சர்க்யூட்டு. ஸோ அதில் ஃப்ளோ வர கரண்ட் வந்து கரண்ட் தான் ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஸோ அந்த கரண்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் I(S) எஸ் டொமைன்ல மாற்றதுனால கரண்ட் வந்து I(S) அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா VI(S) அப்படின்னு வச்சுக்கிறோம். VI(S). இது வந்து பார்த்தீங்கன்னா V0(S) அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து V0 அவுட்புட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தேவை வந்து அவுட்புட் பை இன்புட் தானே. ஸோ இப்போ V0 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? V இஸ் ஈக்குவல் டு நார்மலாக I into R தானே. V இஸ் ஈக்குவல் டு I into R ஒன்ஸ் அப்படி. இப்போ எனக்கு V0 of S வேணும் அப்படின்னா இங்கே நான் என்ன எழுதலாம்? இங்கே I of S கரண்ட் இங்கே தானே வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? I of S into இது ரெண்டும் சீரீஸாக இருக்கு. ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? R2 plus 1/CS. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுதான் V0. ஓகேவா? அப்போ ஆனால் VI எழுதணும். எனக்கு V0 வந்து கிடைச்சிருச்சு. இப்போ VI எழுதுறப்ப நம்ம என்ன எப்படி எழுதலாம் சொல்லுங்க? VI of S. VI of S எழுதுறப்ப பாருங்க, VI of Sங்கிறப்ப இங்கே இன்புட்ல இருந்து அவுட்புட் வரைக்கும் எல்லாமே சேர்ந்து எழுதும். இப்போ VI of S is equal to அதேதான், V is equal to I into R ஃபார்முலா தான். I of S into இது மூணுமே சீரீஸா கனெக்ட் ஆயிருக்கு. புரியுதா? VIங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்ல இருந்து வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மூணுலையும் ஆட் பண்ணிக்கலாம். R1 plus R2 plus 1/CS. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? 1/CS. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்க டிட்டர்மைன் பண்ணுங்க. 2 டிவைட் பண்ணினாவே ஆன்சர் கொடுக்கும். பாருங்க, V0 of S divided by VI of S. இதுதான் இது V0 of S, இது வந்து VI of S. 2 டிவைட் பண்ணுங்க. ஓகே, 2 டிவைட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிடுமா உங்களுக்கு? 2 டிவைட் பண்றப்ப இந்த I of S கேன்சல் ஆகும். ஓகேவா? ஆனா V0 divided by VI தான் 2 டிவைட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து V0 divided by VI வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு V0 of S divided by VI of S. VI of S is equal to இதை வந்து காஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 1 plus R2S போடலாமா? 1 plus R2CS. 1 plus R2 into CS divided by CS divided by இது காஸ். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு வந்து என்ன வரும் உங்களுக்கு? 1 plus R1 plus R2.
R1 plus R2 into CS divided by CS. Divided by CS. So அப்போ வந்து இந்த சிஎஸும் சிஎஸும் கேன்சல் ஆகிடும். இந்த வேல்யூ வந்து கேன்சல் each other. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்போ இது வரைக்கும்? ஸோ இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் t is equal to என்ன வேல்யூ வரும்? One plus R2CS, 1 plus R2CS divided by 1 plus R1 plus R1 plus R2 into CS. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இது மாதிரி எழுதலாம். ஆர் அதர்வைஸ் வந்து அந்த லேக் நெட்வொர்க்குன்னா என்ன எப்படி எழுதுவாங்கன்னா t is equal to one plus alpha TS divided by 1 plus TS. 1 plus அப்படின்னு எழுதுவாங்க. இந்த ஃபார்மேட்ல எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு R2 divided by R2 divided by R1 plus R2. So T is equal to R1 plus R2 R1 plus R2 into C. இந்த மாதிரி எழுதுவாங்க. இதை வந்து இந்த அதாவது என்ன எழுதுறாங்கன்னா இந்த லோ பாஸ் ஃபில்டர் இந்த லேக் நெட்வொர்க் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் இதே ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதே தான் t is equal to என்ன பண்ணுவோம் 1 plus R2 into CS R2 into CS. இந்த வேல்யூ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ஃபாங்கிறது நம்ம என்ன பண்றாங்க divided by R1 plus R2. அதாவது என்ன பண்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 1 plus alpha TS. ஓகே, ஸோ 1 plus alpha TS divided by 1 plus TS அப்படின்னு சொல்லி இந்த ஆல்ஃபாங்கிற வேல்யூ வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வேல்யூ R2 divided by R1 plus R2 அப்படிங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சியா. ஸோ ஆல்ஃபா இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ இது டி வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து R2 இன்டூ சி தான் வந்து கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஆல்ஃபாவும் டி R2 இன்டூ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா R2 இன்டூ சி வந்து ஆல்ஃபா, R2 இன்டூ சி வந்து ஆல்ஃபா. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 plus R1 தான். R2 வந்து இந்த புரியுதுங்களா? அதாவது நீங்க இது வரைக்கும் கன்ஃபியூஸ் இல்லாம வந்துடுவீங்க. இது வரைக்கும் போட்டுருவீங்க. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் இந்த மாதிரி கொடுத்து கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, டைரக்டா ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணி எழுதணும். பட் ஆனால் அவங்க என்ன ஆன்சர் இந்த ஆப்ஷனே இருக்காது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா t is equal to 1 plus இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சி நெட்வொர்க்ல டைம் கான்ஸ்டன்ட் is equal to RC. இதே RL சர்க்யூட்ல டைம் கான்ஸ்டன்ட் is equal to என்ன வரும்? L by R.
எல் பை ஆர் போடும். டைம் ஆர்எல் சர்க்யூட்ல வந்து எல் பை ஆர், ஆர்சி சர்க்யூட்ல ஆர்சி. ஓகேவா, டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து 1 + ஓகேங்களா 1 + ஆல்ஃபா டி. ஆல்ஃபாங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி இன்ட்டு இந்த வேல்யூ ஆல்ஃபா டியே வந்து என்ன பண்ணணும் ஆர்சி இன்ட்டு சி இதை வச்சுக்கிறாங்க. இதை வந்து ஃபுல்லாகவே ஹோல் வேல்யூ ஃபுல்லாகவே ஒரு ஆல்ஃபா இந்த வேல்யூ இருக்கலாம். இது வந்து ஆல்ஃபா டி. ஆல்ஃபா டி இஸ் ஈக்குவல் டு ஆர்சி இன்ட்டு ஆல்ஃபா டி டிவைடட் பை 1 + இந்த ஆர்சிங்கிறப்ப என்ன வரும், ஆர்சிங்கிறப்ப இங்க ஆர் வந்து 2 இருக்கு இல்லையா, R1 + R2 2 சேர்ந்து தான் இருக்கு. அப்போ R1 + R2 இன்ட்டு சி தான் வந்து இங்க இருக்கு எஸ். ஓகே, டைம் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ வந்து R1 + R2 இன்ட்டு சி வந்து 1 + TS 1 + ஆல்ஃபா டி டிவைடட் பை 1 + TS. ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு நார்மலாகவே பாருங்க இதுல வந்து ரெண்டும் சீரீஸா இருக்கிறதுனால R1 + R2 பாருங்க சீரீஸ் இருக்கு. R1 + R2 சி தான், ஆர்சி தான் வந்து என்ன பண்றோம் R1 + R2. ஸோ இதுல இந்த ஆல்ஃபா டிங்கிறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ஃபா டின்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்ஃபா இன்டூ டி, ஆல்ஃபா டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு ஜென்ரலாகவே ஆல்ஃபா டி இஸ் ஈக்குவல் டு R2 இன்டூ சி வரணுமா. ஆல்ஃபா டி ஏன்னா இங்க நம்ம இங்க போட்டுருக்கோம் ஆல்ஃபா டி இஸ் ஈக்குவல் டு R2 இன்டூ சி வரணும். அப்போ எனக்கு டி வந்து இங்க இருக்கு, டி வந்து என்னன்னா R1 R2 இன்டூ சி இருக்கு. அப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து என்ன வரும் R2 டிவைடட் பை இதே வேல்யூ போட்டீங்கன்னா முடிஞ்சுச்சா. ஓகே தட்ஸ் ஆல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிடும், கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு R2 இன்டூ சி தட்ஸ் ஆல். அந்த ஒரு இதுக்காக இது அப்படியே வச்சிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? இதுல வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு கேட்பாங்க, அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். சின்ன சம் தான், எதுவும் இப்போ வந்து லேக் நெட்வொர்க் உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன்ல எதுவுமே இனிமேல் தான்